Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 92 10 மற்றும் 11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வாக்குதத்தம் உங்களுக்கு ஜீவனை தரும். தேவனுடைய அபிஷேகத்தின் புது எண்ணெய் உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. உங்களை உயர்த்துவதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே அவருடைய திட்டத்தை பூரணமாக நம்புங்கள். விரைவில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைக்கு புது எண்ணெயால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான நேரம் சமீபித்திருக்கிறது. சீக்கிரமே தேவன் உங்களை கனப்படுத்துவதை கண்டு ஆச்சரியமடைவீர்கள். இருக்கிற சூழ்நிலையை கண்டு இங்கு ஊழியம் செய்யும்படி தேவன்தானே என்னை அழைத்தார். அவர்தானே அற்புத விதமாக இந்த வேலையை கொடுத்தார். இந்த வியாபாரத்தை செய்யும்படி அவர்தானே வாசலை திறந்தார். பிறகு ஏன் முன்னேற முடியாமல் திண்டாடுகிறேன்? ஏன் தாழ்த்தப்படுகிறேன்? ஏன் ஒடுக்கப்படுகிறேன்? ஏன் அதைரியம் அடைகிறேன்? ஏன் ஸ்தம்பித்து நிற்கிறேன் என்று நீங்கள் திகைத்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை தாம் உயர்த்துவதாக, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்கள் கொம்பை உயர்த்துவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். காண்டாமிருகத்தின் கொம்பு கம்பீரமானது. தேவன் தமது புது எண்ணெயை உங்கள் மேல் ஊற்றுவார். சீக்கிரத்திலே மக்கள் அதே கம்பீரத்தை உங்கள் வாழ்வில் காண்பார்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்துடன் ஒப்பிடும்போது நீங்கள் தற்போது அனுபவிக்கும் உபத்திரவங்கள் பெரிதானவை அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட உயர்வை எதிர்பாருங்கள். யோசேப்பு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட போது தன்னுடைய வாழ்வின் மகத்துவத்தை அவன் எண்ணி பார்த்தான். மற்றவர்களை பார்க்கிலும் தான் கனப்படுத்தப்படுவதை அவன் கண்டான். ஆனாலும் அவன் தொடர்ந்து உபத்திரவங்களை அனுபவித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லா இக்கட்டுகளின் வழியாகவும் அவனை நடத்தி பலப்படுத்தி போதித்து உயர் ஸ்தலங்களில் பிரகாசிக்கும்படி அவன் திறமையை வளர்த்தார். உரிய நேரத்தில் அவன் கனவிலும் கண்டிராத அளவுக்கு ஒரு தேசத்தை ஆட்சி செய்யும் அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். தேவன் அவ்வாறே நம்மையும் ஆசிர்வதிப்பதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். வரப்போகும் உயர்வுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். நாங்களும் அதை கண்டிருக்கிறோம். தேவனுடைய தரிசனத்திற்காக அல்லது அவரது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் படும் பாடுகள் ஒருபோதும் வீண் போகாது. தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டு காலமும் இருந்தது. இயேசு பூமிக்கு வந்து வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு காலமும் இருந்தது. நாம் வாழுகிற இந்த கடைசி காலமோ அபிஷேகத்தின் காலம். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற நேரம். புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலன், புதிய அபிஷேகம். என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு புதிய அபிஷேகம் தேவை. கர்த்தர்
அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது அபிஷேகத்தை கொடுத்து உன்னத பலத்தினால் நிரப்ப பிரியப்படுகிறார். ஒரு புதிய நாளுக்குள் செல்லுவதற்கு முன்பு கர்த்தருடைய வல்லமையோடும் பலத்தோடும் அபிஷேகத்தோடும் செல்லுவீர்களாக. அப்படி செய்தால் எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தாவீது ராஜா இந்த புதிய எண்ணெயை குறித்து தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் இந்த புது எண்ணெய் அபிஷேகம் உங்களுக்கு அவசியம்? வாழ்க்கை பயணத்திலே குற்றுயிராய் கிடைக்கிற அநேக நண்பர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அவர்களுடைய காயங்களை ஆற்றக்கூடியது, ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வரக்கூடியது. நல்ல சமாரியன் தன் பிரயாணத்திற்கான ஆயத்தங்களை செய்த போது கூடவே எண்ணெயையும் திராட்சரசத்தையும் கொண்டு போனார். ஆகவேதான் எரிகோவுக்கு செல்லும் வழியிலே குற்றுயிராய் கிடந்த மனுஷனை கண்டபோது அவனுடைய காயங்களில் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வார்க்க முடிந்தது. திராட்சரசம் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கும் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கும் நிழலாட்டமாய் இருக்கின்றன. அவையே அந்த மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வருவதா இருந்தது. இன்றைக்கும் உலகத்திலே குற்றுயிராய் கிடக்கிற மக்கள் ஏராளம். சத்துருவால் தாக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் தவிக்கிறவர்கள் ஏராளம். அவர்கள் உங்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களது காயங்களில் எண்ணெய் வார்த்து காயம் கட்ட வேண்டும். பலரிடம் இந்த எண்ணெய் இல்லாததினாலே குற்றுயிராய் கிடக்கிற மக்களை பார்த்தும் பார்க்காதவர்கள் போல கடந்து போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளமாகிய துருத்தியில் எப்பொழுதும் அபிஷேக எண்ணெய் இருக்கட்டும், கல்வாரி அன்பும் இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்படுவீர்களானால் அன்று நீங்கள் சந்திக்கிற அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க முடியும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் அருளிய வாக்குதத்தங்கள் என் ஆத்துமாவுக்கு ஜீவனையும் நம்பிக்கையையும் தருகிறதினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய புது எண்ணெயை இன்றைக்கு என் மேல் ஊற்றும். காண்டா மிருகத்தின் கம்பீரமான கொம்பை போல என் ஆவியை உயர்த்தியருளும். உபத்திரவங்களின் வழியாக கடந்து செல்கிற என்னை பலப்படுத்தும். இந்த பாடுகள் மகிமைக்கான ஆயத்தம் என்று நான் நம்புவதற்கு உதவி செய்யும். என்னுடைய தத்தளிப்பின் மத்தியில், தோல்வியின் மத்தியில் நீர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதையும், கனமும் சந்தோஷமும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி என்னை நடத்துகிறீர் என்றும் நான் நினைவு கூறும்படி செய்யும். இக்கட்டுகளின் மேலாக யோசேப்பை நீர் உயர்த்தியது போன்றே உமக்கு ஏற்ற நேரத்தில் என்னை மேலே எழுப்புவீர் என்று விசுவாசிக்கிறேன். ஒருபோதும் என்னை கைவிடாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் தரும் உயர்வென்னும் ஆசீர்வாதத்தை நன்றியுள்ள விசுவாசம் நிறைந்த இருதயத்துடன் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய தயையும் உமது அபிஷேக தைலமும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமான ஆசீர்வாதங்களை என் சிரசின் மீது வைத்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உமது அடியானை ஆசீர்வாதங்களால் நிரப்பியருளும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. நீர் அவர்களுக்கு முன்பாக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறீர். உம்முடைய வல்லமையை அவர்களுக்கு முன்பாக காட்டும். உம்முடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அவர்களுக்கு முன்பாக காட்டும். உம்முடைய மாட்சிமையை என்னிலும் என் வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.